வெல்கம் டு ஃபுட்டாசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான சுவையான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடாயில் நம்ம இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுருங்க. இது கூடவே பூண்டு 2 பல் நல்லா நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் வரமிளகா நீங்கள் போட்டுக்கோங்க. இது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா நீ கொஞ்சமான அளவு தான் நமக்கு செய்ய போகிறோம், அதனால் நான் 1 வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் முருங்கைக்கீரை பொரியலுக்கு நம்ம நிறைய வெங்காயம் சேர்த்துக்கிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது கூடவே 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இதை மூடி போட்டு நம்ம வேக வைக்க வேண்டாம். போட்டதுமே நல்லா வதக்கும் போது நல்லா சுருங்கிடும். இது கூடவே இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ரெண்டையும் நம்ம போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முருங்கைக்கீரை நம்ம வாரத்தில் 1 நாள் தான் நம்ம சேர்த்துக்கணும், ரொம்பவே நல்லது. அது பெண்களுக்கும் ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இதில் அயன் கண்டென்ட் நிறையாவே இருக்குது. குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த பொரியல் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ கீரை நம்ம போட்டு வதக்கின அப்புறம் நல்லா சுருங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 முட்டையை நான் உடச்சி நல்லா மிளகும் கொஞ்சம் உப்பும் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா முட்டை பீஸ் நல்லா உருண்டை பெருசாக நமக்கு கிடைக்கும். நம்ம முட்டை ஊற்றுனதுக்கப்புறமா உடனே நம்ம கிண்டிடக்கூடாது. நம்ம முட்டை ஊற்றும் போது சிம்மில் வச்சு தான் நம்ம ஊற்றணும். அப்போ தான் பீஸ் நல்லா பெருசு பெருசாக நமக்கு கிடைக்கும் கிண்டும்போது. இந்த மாதிரி முருங்கைக்கீரையோட முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மெதுவாக கிண்டி விடுங்க. இப்போ முட்டையிலே நம்ம உப்பு ஆட் பண்ணதுனால நம்ம தனியாக ஆட் பண்ண வேணாம். நம்ம ஆரம்பத்திலே கீரை வேகிறப்பே நம்ம உப்பு சேர்த்துட்டோம், அதனால் போதுமான அளவு நம்ம உப்பு இருக்குது. பத்தலைன்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுருளை கிண்டி விடுங்க. இப்போ நமக்கு பொரியல் தயாராகிடுச்சு. இது நீங்கள் காரக்குழம்பு, சாம்பார், ரசம் இது கூடவே வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக நம்ம திருவின தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 கிண்டு தான், அதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கூடாது. 1 கிண்டு கிண்டிட்டு இறக்கிடுங்க. இதை நீங்கள் சப்பாத்தி கூடவோ காரக்குழம்பு கூடவோ சாம்பார் கூடவோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.